ஹாய் மக்களே. ஹாய். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் 2வது தென்னை மரம் க்ளீன் பண்ணோம். அது இப்போ இருட்டில் தெரியாது. ஏன்னா அன்றைக்கி வந்து எங்கள் சின்ன பையன் வந்து கார் எடுத்து வெளியே விட்டுருந்தோம். அதனால் என்னால் அன்றைக்கி தென்னை மரத்து வீடியோ இன்னொரு மரம் கழிச்சு கொடுத்துக்கலாம், அது எடுக்க முடியல. அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம். காலையில் வேணால் எடுக்கிற மாதிரி, அதனால் தொடப்பம் செய்யலான்னு. அங்கே பாருங்கள், தொடப்பம் பிரித்து. இது ஏன் இப்போ 2வது வாட்டி பிரிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு வாட்டி கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக இடம் உடம்பா பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு ஏன்னா அது ரொம்ப இடம் இல்லை போகிறதுக்கு வர்றதுக்கு. அதனால் இப்போ பாருங்கள், 2வது வாட்டி இதை வந்து சுத்தம் பண்ணி வச்சாதான் தொடப்பம் வாங்குறவங்க நல்லா க்ளீனாக இருக்குதுன்னுவாங்க. அதனால் இது பாருங்கள், இதை பாருங்கள், நீங்கள் கீழ்ச்சி தொடப்பத்தை கூட காட்டுறேன்னு சொல்ல போகிறீங்க. அதனால் கீழ்ச்சி வச்சுட்டு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒன்றும் மதியமாக கீழ்ச்சி வச்சு பொழுது போய் நேரத்தில் இப்படி உட்காந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைப்பேன். அதெல்லாம் சான்ஸே கிடைக்குமா, காலையில் எடுத்து நான் விற்கிறேன். அதில் அதனால் கீழ்ச்சி தொடப்பம் விற்கிறேன். இது வந்து 40 ரூபான்னு கொடுக்குறோம் ஒரு முடிச்சு. சில பேர் 50 ரூபான்னு கொடுக்குறாங்க, சில பேர் 60 ரூபான்னு கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து ஒரே மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 10 முடிச்சு கீழ்ச்சி விற்கணும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதனால் இளநீர் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 50-60 காய்க்கு மேலே இருக்கும். ஓகே மக்களே, உங்களுக்கு யாருக்கு தொடப்பம் கிழிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னா கொடுத்துருவீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு தொடப்பம் கிழிச்சு விற்பேன். ஏன்னா 400 ரூபா கொடுத்து ஒரு மரம் கழிச்சுக்கிறோம். இது விற்று அதனோட பைசாவை நான் எடுத்துருவேன். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காது பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் கிழிக்கிற கத்தி இதுதான், இதில் தான் கிழிப்பேன். பை மக்களே.